ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். முனிஷ் செலக்ஷன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாடல் பிளவுஸ் டிசைன் தைக்கிறது தான் பார்க்க போறோம். இதோட கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க மறக்காம பாருங்க. இது வந்து நம்ம ரவுண்ட் நெக் தான் இந்த மாடலுக்கு நம்ம போடணும். அப்பதான் அழகா இருக்கும். நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அது மாரி தச்சுக்கோங்க. சென்டர் மார்க் போட்டுக்கோங்க. நம்ம பார்டர் வைக்கிறதுக்கு இல்லைன்னா ஏத்தி இறக்கி வந்துரும். அதனால பார்டருக்கு வந்து நீங்க மார்க் போட்டுக்கோங்க. எந்த அளவு வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்டர் கொஞ்சம் பெருசா இருந்தா நம்ம வந்து நம்ம ஸ்லீவ் இருக்கு இல்லையா? அங்கருந்து கூட நம்ம இந்த மாடல் வச்சா அழகா தான் இருக்கும். இது ப்ளீட் கம்மியா இருக்கு. அதனால வந்து நான் இங்கருந்து வச்சிருக்கேன். இது வந்து சின்ன சின்னதா நீங்க ப்ளீட் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்ல இருக்கு இல்லையா? அதனால வந்து நம்ம சின்ன சின்னதா ப்ளீட் வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு பாவாடை மாரி அழகா வந்துரும். இந்த மாடல் தைக்கும்போது பாருங்க. நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அது மாரி தச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியாது. ஓகேவா? நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய கட்டிங் வீடியோ, டிசைன் வீடியோலாம் நெறைய போட்டே இருக்கேன். நெறைய பேர் இப்ப சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம இந்த சாரி, ப்ளவுஸ்லாம் கட்டி ஏற்கனவே ஷார்ட்ஸ்லாம் போட்டேன். லைவ்ல கூட போட்டு காமிச்சுட்டேன். டிசைன் தான் ரொம்ப லேட்டா போடுறேன். ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்க, எப்பக்கா போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைமே இல்ல. ஒண்ணு ஒண்ணா எடிட் பண்ணி போட்டே இருக்கேன். நெறைய மாடல் தச்சு வச்சிருக்கேன். நான் போட்டே இருக்கேன். அதே மாரி சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். முதல்ல எப்படி காட்டுனோ அது மாரி தச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது ரொம்ப பிரிஞ்சு பிரிஞ்சு வர வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து அதாவது தூக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கூட வைக்கலாம். இந்த ப்ளீட்டா வைக்கிறதுக்கு நான் வந்து தையல் போட்டிருக்கேன். ம் பின்னாடி வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டா ப்ளீட் வச்சோம் இல்லையா? அத வந்து நான் தையல் போட்டு தச்சிருக்கேன். சரியா?
பார்த்தீங்களா எப்படி தச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அது மாரி தான் தச்சுக்கணும். ஈஸி தான். நீங்க கொஞ்சம் வந்து இந்த ஸ்டோன் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டோன் லேஸ் தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்து தைக்கணும். அது மட்டும் தான் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். ஏன்னா ஊசி உடையும் வந்து. ஆனா இது வந்து நம்ம ஈஸியா தச்சிடலாம் அந்த ஸ்டோன் லேஸு. அந்த கார்னர்லாம் மட்டும் நம்ம தச்சுட்டு கட் பண்ணி விடணும். நம்ம உள்ள தைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும். இந்த சாரி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன் நான் கோல்டு கலர் தமிழ் வருஷ பிறப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம் அன்னைக்கு கட்டியிருந்தேன். நீங்க நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ம் இந்த ப்ளவுஸ் மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ம் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நெறைய பேர் இப்ப கமெண்ட் பண்றீங்க. அதே மாரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு ஹார்ட் போட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ம். இது கைக்கும் பாருங்க, நான் வந்து லேஸ் வைக்கிறேன் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. சென்டர் நீங்க மார்க் போட்டு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லேஸ் மார்க் போட்டு நான் வைக்கிறேன். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ வந்து இன்னும் சமோசா தச்சு மாடல் தச்சு போடுவேன் இல்லையா ஷார்ட்ஸ்ல, அதையும் பத்தி நான் ஒரு வீடியோ பெரிய வீடியோ போடுறேன். ஓகேவா? இது என்னோட ப்ளவுஸ் தான். நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கழுத்து கொஞ்சம் பெருசா தான் வச்சுட்டா மாரி தெரியுது. கைக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ளீட் வச்சேன். ஒரு 5, 6 ஃப்ளீட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளீட் வச்சு போட்டுருக்கேன். ஆனா எனக்கு இந்த துணி மட்டும் கொஞ்சம் குத்துது. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. துணி வந்து கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால, ரஃப்பா இருக்கிறதுனால எனக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் குத்துது கையாண்டெல்லாம். மத்தபடி சாரி கட்டிக்கிட்டு ஈஸியா கட்டிடலாம் இந்த சாரி. கோல்டு கலர் சாரி இப்ப நெறைய ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாரியே நான் எடுத்தேன். எப்ப எடுத்து எப்போ வீடியோ போடுறோம் பாருங்க. நீங்க அந்த ப்ளவுஸ்லாம் ஏற்கனவே நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃப்ளீட் பாருங்க நம்ம எப்படி வைக்கிறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே கூட ஃப்ளீட் வச்சுக்கலாம். இல்லன்னா நீங்க அப்புறமா கூட ஃப்ளீட்டும் வைக்கலாம். தைக்கும்போதும் வச்சுக்கலாம். ஃப்ளீட் தைக்க தெரியாதவங்க பாருங்க. அதாவது பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும்னு நான் ஃப்ளீட் வச்சு காட்டுறேன். இது வந்து சைடு, பேக்கு எல்லாமே தைக்கிற வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். எங்க ஒண்ணு ஒண்ணா எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் டைம் இருக்க மாட்டுது. இந்த லேஸ் தைக்கும்போது மட்டும் நூல் கட் ஆயிட்டே இருக்குதுங்க. அது ஏன்னே தெரியல. அந்த ஸ்டோன் லேஸ்ல கொஞ்சம் கட் ஆயிட்டே இருக்கு. நூல் வந்து கட் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு 2 கையும் தச்சு காமிச்சுட்டேன். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நம்ம சேனல பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.